மைதா மாவு 1 கப்பு, கோதுமை மாவு 1 கப் எடுத்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. எடுத்து இதை நல்லா தேய்ச்சிக்கோங்க. மொத்தமாகவே தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி மொத்தமாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இதில் நம்ம சீஸ் இந்த மாதிரி தூவிக்கலாம். இந்த மாதிரி நடுவில் மட்டும் தூவிக்கோங்க. இந்த மாதிரி சீஸ் போட்டுட்டு இது 4 சைடும் மடித்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு தூவிட்டு இதை நல்லா தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் மொத்தமாகவே தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இதில் ஃபோர்க் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஹோல் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சைடும் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது தோசைக்கல்லில் போட்டு 2 சைடும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி விட்டு இந்த மாதிரி லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதை ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மேகி மசாலா பவுடர், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து இதை ஃபஸ்ட்டு கலந்து விடுங்க. லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. இந்த சாஸ் சேர்த்த பிறகு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து எல்லா இடத்துலையும் பரப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பரப்பிட்டு இதுக்கு மேலே நம்ம சீஸ் நல்லா தூவிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே தூவிக்கோங்க. தூவிட்டு இதுக்கு மேலே ஸ்வீட் கார்ன் கொஞ்சமாக தூவிக்கோங்க. மேலே கொஞ்சமாக ரெட் சில்லி இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி நடுவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி இதையும் இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு கேப்சிகமும் கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை போல் ரெடி பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து அது மெல்ட் ஆன உடனே இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு சிம்லேயே ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். மூடி போட்டு சிம்லேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் ஆன பிறகு இதுக்கு மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக ஓரிகோனோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே சிம்லேயே வேக விடுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இதை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது நம்ம கட் பண்ணலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குக் ஆகிடுச்சு. இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வீட்டிலே ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது போல் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.